ஹாய், என்னோட கிச்சன் பார்க்க வாங்க. ஷீதல் கிச்சன் பார்த்தீங்க, இப்போ என்னோட கிச்சனை பார்க்க வாங்க. நான் காலையில் எழுந்திரிச்சதும் டேட்டு கிழிக்கிறது இந்த சாமி கும்பிடுறதெல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்க அப்படியே உள்ளே வருவேன். என்னோட கிச்சன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மாடுலர் கிச்சன் கிடையாது என்னோடது, பழைய காலத்து கிச்சனு. அதை வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி வச்சிருக்கணுமோ வச்சுக்கிடுவேன். இது வந்து பிளேட்டு இதெல்லாம் போடுற ரேக் வச்சிருக்கிறேன், டம்ளர்ஸ் இதெல்லாமே வச்சிருப்பேன். இந்த இதில் வந்து இந்த முறம், தேங்காய் திருவுறதுக்கு முறம் இதெல்லாம் வச்சிருப்பேன். பாட்டில் கழுவுறதுக்கு இது ப்ரஷ்ஷு. இது என்னோட கிச்சன் வீடியோ வந்து நான் காட்டினேன் எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஜெலஸ் ஆகிப்போச்சு, ஏன் கிச்சனை ஏன் காட்டல அப்படின்னு. இருங்க நீங்கள் ஒன்றா சொல்லுங்க, வாங்க இப்படி வாங்க. இது வந்து ப்ரொவிஷனுக்கு உண்டான கபோர்டு. எல்லார் வீட்லேயும் மாதிரி தான் நானும் கபோர்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ரொம்ப எனக்கு இஷ்டம். இதுக்கு முன்னாடி ஒரு செட் வச்சுருந்துருப்பேன், அது கொஞ்சம் ஓல்டு ஆயிடுச்சுன்னா, ஒரு 3 years ஆயிடுச்சுன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயம். அம்மா வந்து கொஞ்சம் ஒரு 1 year 1 yearக்குள்ள மாத்திடுவாங்க எல்லாத்தையும். ஒரு 2-3 years வச்சிருப்பேன். ஆமா. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க, கல்யாண வீட்டுல கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்படிலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த இதெல்லாம் ஃப்ரீ வந்தது தான். இது ஃப்ரீ வந்தது, எண்ணெய்க்கு ஃப்ரீ வந்தது, இப்படி ஒன்றுக்கும் இது இருக்கும். அதெல்லாம் அப்பப்போ மாற்றிக்கிடுவேன். ரொம்ப ஆர்டராக வைப்பேனுங்கிறது கிடையாது. இந்த இதெல்லாம் மசாலா பவுடர்லாம் ஒரு இதில் வச்சுருப்பேன். இதெல்லாம் தாளிக்கிறது அந்த மாதிரி எனக்கு தெரியும். இந்த இடத்துல இப்போ பிரியாணிக்கு பவுடர் எடுக்க போகிறோம்னா டக்குன்னு இதை எடுத்துருவேன். அந்த மாதிரி இது என்னோட கம்ஃபர்டபுளுக்கு இருக்கிறதுனால இருக்கும். இது 5 பெட்டி இந்த மாதிரி வச்சுருப்பேன். அது ரொம்ப இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் அப்பப்போ அது ஒன்று சொல்கிறேன், நான் க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிட்டு நீ க்ளீன் பண்ணிட்டியா, நீ க்ளீன் பண்ணிட்டா நீ என்னையும் டென்ஷன் ஆக்குவாங்க. அவங்க டென்ஷன் தாங்காமல் நான் க்ளீன் பண்ணுவேன். இது வந்து இது எண்ணெய் வைக்கிறது, இது வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம். இது காஃபி மேக்கர் வைக்கிறதுக்கு. இதில் இந்த இதில் வந்து வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணாத பாக்கெட் ஆயில் எண்ணெயாக இருந்தாலும் கோதுமை மாவு இருந்தாலும் அதை இந்த இதில் வைப்பேன். வச்சுட்டு ஆனால் கொஞ்சமாக தான் வச்சுருப்பேன். நிறையா வச்சுருந்தோம்னா மறந்துடும். சில இது சீரகம்லாம் நிறைய தடவை வாங்கி உள்ளே வச்சுட்டு. சரி, இப்போ இன்னும் ஒன்று சொல்லுங்கம்மா. இப்போ அதாவது இந்த ஒரு சில ஐட்டம் கெட்டு போகிற ஐட்டம்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். இந்த கொஞ்சம் நமக்கு ரொம்ப செலவாகாது அப்படிங்கிற ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் பயிறு, இதெல்லாம் தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்து வண்டு வைக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக குழம்பு வைக்க மாட்டோம். ஆமாம், 15 நாளைக்கு ஒருக்க வைப்போம். அப்படி இதெல்லாம் வந்து கட்டாயம் உள்ளதான் வைப்பேன், அந்த பயறு வகைகள்லாம். இது வந்து அரிசி வந்து தேவைக்குதான் வாங்குவேன். ஏன்னா ஆனா இப்போ இதெல்லாம் இந்த வேப்ப இலையெல்லாம் உருவி போடத்தான் செய்வோம். இருந்தா கூட ஒரு 10 kg அதுக்கு மேல வாங்க மாட்டேன். 5 kg இட்லி அரிசி அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் முறுக்கு உழக்கு அந்த மாதிரி சமாச்சாரம் இதுதான் வச்சுருப்பேன். இந்த இதெல்லாமே வந்து கீழே இந்த பாக்ஸ் ஏதாவது தேவையா இருந்துச்சுன்னா காலி பாக்ஸா இருக்கும், அதெல்லாம் அந்த மாதிரி. குக்கர் இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் கழுவுன பாத்திரம் எல்லா வெசல்ஸ், குக்கிங்க்கு வேணுங்கிற வெசல்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு. இந்த இது வெங்காயத்துக்கு மட்டும்தான். வெங்காயம் இது இந்த கட் பண்ணி வைக்கிறதுக்கு பவுல். இதெல்லாம் ஸ்பூன் ரேக்கு இதெல்லாம் பக்கத்துல இருக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு. எங்க அம்மா நிறைய ஃபோர்க் வச்சிருக்காங்க. எதுக்கு இவ்வளவு ஃபோர்க் வச்சிருக்காங்கன்னே எனக்கு தெரியல. இது வந்து பிள்ளைங்க வந்தாதான் யூஸ் ஆகும். மற்றபடி இந்த தண்ணி வந்து சமையலுக்கு உதவுற தண்ணி. இது பக்கத்துல தான் வச்சிருப்பேன். இதுவுமே சமையல். இன்னைக்கு எந்த சமையல் பண்ணீங்கன்னு அப்படி காட்டிருங்க. இது இன்னைக்கு சாம்பார் வச்சிருக்கேன். இது பட்டர் பீன்ஸ், இது சாம்பார், இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை, ரசம், சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ரோஸ்ட் போடணும் பிள்ளைங்களுக்காக. ஆமாம், ரைட். ஆமாம். இது வந்து காஃபி குடிக்கிறதுக்கு கப்பு. இதெல்லாம் இது வந்து காஃபி சுகரு
இது நெய் அந்த மாதிரி பக்கத்துல வேணுங்கும் போது டக்குன்னு எடுக்கிறதுக்காக இந்த இதுல வந்து சப்பாத்தி இது பண்றேன். இது வந்து கம்ப்ளீட்டா ரொம்ப ஆர்கனைஸ்டா நான் வச்சிருக்கேன், இப்படி நீட்டா வச்சிருக்கேன். இது இப்படித்தான் எனக்கு தெரியும், எந்த ஜாமான் எங்க இருக்குங்கிற தெரியும். ஆமா, அவ்வளவுதானே ஒழிய மத்தபடி இதை இப்படித்தான் வைக்கணும், லெஃப்ட் சைடு வைக்கணும், ரைட் சைடு வைக்கணும், சின்னதுல இருந்து பெருசு ஆர்டரு, பெருசுல இருந்து சின்னது ஆர்டரு, ஈவன் கலரு, ஆல்டர்னேட் கலரு, அப்படிலாம் நான் டிசைன் பண்ணிலாம் வைக்கல. இதுல பூரா கரண்டியா போட்டு வச்சிருப்பேன். கண்ணை மூடிட்டு கரண்டி எடுமானா ஒரு கரண்டி எடுத்துடலாம், அந்த மாதிரி. இதுல பூரா மரக்கரண்டியா போட்டு வச்சிருப்பேன். மரக்கரண்டினா கிண்டுறதுக்கு மரக்கரண்டி எடுமான்னா எடுத்துடலாம், அந்த மாதிரி ஈஸியா தான் வச்சிருப்பேன். இதுல இந்த லெமன் ஜூஸ் புழிகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டு இதெல்லாம் வச்சிருப்பேன். இது சிங்க்கு, சிங்க்ல இருந்து ஜாமான் கழுவாம கிடக்கு, குப்பை தொட்டி. இது ட்ரிங்கிங் வாட்டர், இது சமையலுக்கு உண்டான தண்ணி, கிரைண்டர். இதுதான் என்னோட கிச்சன், இதுதான் என்னோட உலகம், இது என்னுடைய ராஜ்யம் அப்படிங்கிற இது. அதை விட இன்னைக்கு காலையில கூட அது நான் வந்து அது ஷூட் பண்ணணும்னு இருந்தது. ஆனால் அது அம்மா குளிக்காம இருந்தாங்க. அவங்க குக்கர் கூட பேசுறது அதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும். குக்கர் வந்து ஓவர்ஃப்ளோ, ஆமா ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னு கோவம் வந்துச்சு எங்க அம்மாவுக்கு. ஒன்னே யார் இப்ப குதிக்க சொன்னா, குக்கர் பேசாம அப்படின்னாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் அதோட பேசுவேன் நான். குழம்பு கொதிக்கும் போது கொஞ்சம் நிதானமா கொதி அப்படின்னு சொல்லுவேன் நான். அதுக்கு புரியும். அது அந்த மாதிரி ரொம்ப அதனோட இன்வால்வ். அது அவங்களோட உலகம், இது அவங்களோட உலகம், என்னோட ராஜ்யம், என்னுடைய உலகம், ஒண்டர்லேண்ட், என்ன வேணாலும் சொல்லிக்கிடலாம். ருசிகரமான இடம், அந்த மாதிரி அந்த மாதிரி. சிலிண்டர் நம்ம கிளீனா வச்சிருப்பேனா அப்படின்னா அம்மா கிளீனா வச்சிருப்பேன். ரொம்ப கசகசா வச்சிருக்கியோ அப்படின்னா ஆமா அப்படித்தான் வச்சிருப்பேன். அந்த மாதிரிதான் என்னோட கிச்சன் அப்படிதான் இருக்கும். அதுக்காக கிளீனா இல்லாம எல்லாம் இருக்காது, கிளீனா தான் இருக்கும். முத்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ இல்லாம எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அவங்க சில சமயம் சுட்டி அடிச்சிருவா. அப்படி அடிச்சுட்டா ரொம்ப நான் என் வீட்டை பயங்கரமா கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். வந்தா சந்தோஷம், வரலன்னா ரெட்டிப்பு சந்தோஷம். அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு. இன்னைக்கு எங்க அம்மாவோட கிச்சனை பாத்தீங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம் நாங்க. ரொம்ப எப்படி வச்சிருக்கணுங்கிறதுக்கு நான் முன்மாதிரிங்கிற சொல்ல மாட்டேன். எப்படி கம்ஃபர்டபுளா வச்சுக்கிடலாம், இப்படியும் வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு உதாரணமா இருக்கலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ.